ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கெல்லாம் வந்துச்சு கோவம்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. இப்போ இருக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், கோவம் அப்படின்றது மனிதனுக்கு பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கோவம் வர்றது ஒரு நியாயமான விஷயத்துக்கு கோவம் வரலாம், அடிக்கடி வந்தால் அது அனாவசியமான கோவமாக மாறிடும். இந்த கோவத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு கதை மூலயமா நான் உங்களுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக புரியுங்க, சூப்பராக புரியும். அதை நம்ம கதை மூலியமாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்குறேன். இந்த கதை கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இதில் ஏதாவது திருத்திக்கிறது, இப்போ நான் நரேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கணவன் மனைவி அப்புறம் அவங்க 2 பசங்க கூட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. கணவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரருங்க. அவருக்கு கோவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா, ஒரு நேரம் அவங்களுடைய மனைவி சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இவர் சந்தை போட்டிருக்காரு. அதாவது கடையை சந்தை மாதிரி போடுவாங்க பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டு அந்த மாதிரி போட்டு அவர் கடை வச்சிட்ருக்காரு. அந்த இடத்துல இவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப தூரம் நடந்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்தது அப்படின்றதுக்காக அந்த சாப்பாடை அப்படியே எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டிடுவார். அந்த அளவுக்கு இவர் கோவக்காரரு. கடையில் யாராவது பொருள் வாங்க வராங்கன்னா, என்ன வேணும், வெள்ளெல்லாம் குறைய முடியாது, இஷ்டப்பட்டவங்க எல்லாம் போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது வாடிக்கையாளர்கிட்டயே கோவப்படுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இவர் கோவக்காரன்னு சொல்லிட்டு. எதுக்குமே இவர் பொறுத்துக்கவே மாட்டார். ஒரு சமயத்தில் இந்த சின்ன பசங்க, அதாவது இவங்களுடைய பசங்க தப்பு பண்ணிடுறாங்க. அந்த தப்பு பண்ணதுனால இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த 2 பசங்களையும் போட்டு அந்த அடி அடிக்கிறார். செம்ம அடி அடிக்கிறாராம். அவ்வளோ கோவக்காரர். எதுக்காகவுமே விட்டு கொடுக்கவே மாட்டார். இவர் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி சரிப்போ அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய மனப்பான்மை இவருக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் ரொம்ப பயங்கர கஷ்டப்பட்டு தான் இவர் கூடயே அந்த அம்மா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த கிராமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட போகுது. அதாவது கிராமத்து தலைவர் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த கிராமத்து தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் மக்களை பார்க்காததுனாலையும் மக்களுக்கு எந்தவித சேவையும் செய்யாததுனாலையும் அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஓட்டை போட்டு அவரை மாற்றி விட்டு வேற ஒருத்தருக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சுட்றாங்க. இப்போ புதுசாக இருக்கிற தலைவர், அந்த கிராமத்துக்கான தலைவர், அவர் என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு வீட்டுக்குமா வராரு. உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கக்குள்ள இவர் வீட்டுக்கும் வராரு. இந்த கடை வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த கடை வச்சிருக்கிற வீட்டுக்கும் வராரு. அங்கே கேட்குறாரு. இவர் மனைவிக்கு ஒரே பயம். ஐயோ இவர் வேற வராரு, இவர் வேற பயங்கர கோவக்காரரு, ஏதாவது இவர் பேசிட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே, நம்ம இந்த ஊரில் வாழவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனைவி முன்னாடி ஓடியாந்துடுறாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடி ஓடியாந்து, ஐயா சொல்லுங்கள் தலைவரே, என்ன நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ குளிச்சிட்டு இருந்த இந்த கோவக்காரரு டக்குன்னு வெளியில் வராரு. இவன் யாருக்கிட்டடா பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை பார்த்து கேட்டுக்கிட்டே இவர் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே தலைவர் இவர் நல்லா லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு நேராக தலைவர் முன்னாடி நிற்கிறாரு. டக்குன்னு இவர் தலைவரை பார்க்கல, மனைவி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு யாரும் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா நேராக லுங்கியை தூக்கி கட்டிகிட்டே வந்துடுறாரு. டக்குன்னு தலைவரை பார்த்த உடனே லுங்கியை அந்த மடிச்சிருந்த கீழே அவுத்துட்டு, ஐயா தலைவரே நீங்கள் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி தலை குனிஞ்சு தலைவர்கிட்ட பேசினாராம். தலைவர்கிட்ட பேசிட்டு, இல்லைப்பா இந்த பக்கம் இப்போ தான் நம்ம பொறுப்பை எடுத்துருக்குறோம், அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன், ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவரோட அதாவது கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் போயிட்டு இவர் மார்க்கெட்டில் கடை போட்டிருக்கிறப்ப இவர்கிட்ட காசு கேட்டிருக்காங்க. காசு கேட்டி இவரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா எதுவுமே பேசாமல் அந்த காசை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்றாரு. டக்குன்னு அவங்க அந்த காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு நாள் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள இவர் வியாபாரமாக காலையில் நேரமாக வந்துட்டார். அப்போ காசு கேட்குறாங்க. இவர் தரலன்னொன்னே இவரைய அடிக்க போகிறாங்க. அப்படியே அடிச்சும் போடுறாங்க. அடித்த உடனே தூரத்தில் இவங்க மனைவி சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றவங்க பார்த்துட்டாங்க.
பார்த்த உடனே எப்பட்றா நீ என் புருஷன் மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு, அந்த சின்ன பசங்க கூட வந்த பசங்க எங்கள் அப்பா எப்பட்றா நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு பிரச்சனை பெருசாகிடுது. அப்புறம் தலைவர்கிட்ட போயிடுது. தலைவர் போன உடனே இந்த மாதிரி வந்துட்டு என் கணவன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினோடனே தலைவர் வந்து சமாதானப்படுத்தி, டேய் நீங்கள் வந்துட்டு இருக்குன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அப்புறமா வாங்கிக்கோங்க, அந்த இடத்த சுத்தம் படுத்துறதுக்கு தானே வாங்குறீங்க, அதை வந்து பொறுமையாக கேட்டு நீங்கள் தன்மையாக கேட்டு வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டி அனுப்பிடுறாரு. இவங்களே சரிம்மா நீ போய் பாருமா வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அனுப்பிடுறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே உண்மையாலுமே கோவப்படுறன்றவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் கோவக்காரன், எனக்கு பயங்கர கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை இயலாதவங்க கிட்ட தான் காட்டுவாங்க. இங்கே வந்துட்டு ஏதாவது பணம் படைச்சவங்களோ இல்லை பதவி படைச்சவங்களோ அவங்கள்ட்டலாம் வந்துட்டு பெருசாக கோவத்தை காட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி, இல்லை அம்மா அப்பா, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்தக்காரங்க, ஒரு சிலர்லாம் அவங்க வீட்டை தாண்டி கூட கோவம் அப்படின்றது வந்துட்டு படவே மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது இல்லை. ஏன்னா சின்ன பசங்க செஞ்ச தவறையே வந்துட்டு அவ்வளோ பண்ணார். ஜஸ்ட்டு உப்பு தான் அதிகமாக போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி சாப்பிட போகிறோம், அதுக்கே அவர் பொறுத்துக்காமல் சண்டை போட்டவர். கடையில் வர வாடிக்கையாளர்னால தான் இவருக்கு வியாபாரம் நடக்குது, அதுக்கு அவங்களே வந்துட்டு முறைச்சிக்கிட்டவர். இந்த மாதிரிலாம் இருக்கிறவர். ஆனால் டக்குன்னு வந்துட்டு இந்த பதவி படைச்சவங்க வந்த உடனோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்த உடனே இவர் அமைதியாக இந்தாங்க காசுன்னு வந்துட்டு காசை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ உண்மையிலையுமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது தானே? கரெக்டு தானே? ஏன்னா கோவக்காரன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் கோவம் வரணும், எல்லா இடத்துலையும் அப்படியே கெத்தாக திமிராகவே இருக்கணும். அப்புறம் ஏன் ஒரு சில இடங்களில் கோவம், ஒரு சில இடங்களில் கோவம் இல்லை? அது வந்துட்டு பொய் கோவம். கோவத்தை குறைக்க முடியாதுன்றது கிடையாது. அதே போல் அமைதியாக போகிறாங்க பார்த்தீங்களா, இவருடைய மனைவி மாதிரி, இவருடைய குழந்தைகள் மாதிரி அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு தான் அமைதியாக போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இந்த அங்கே இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, இவங்க பெரிய ஆள்றா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தான் கம்முன்னு இருக்கக்குள்ள தன்னை வந்துட்டு சீன்றாங்க, இல்லை தனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, சாதுவாக இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்துட்டு பெரிய பயங்கர உக்ரமாக மாறிடுவாங்க. அதனால் எப்போவுமே கோவப்பட்டுட்டு இருக்கிறவங்க கோவக்காரங்களும் கிடையாது. எப்போவுமே வந்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, எப்பா இவன் ஒரு பழம்பா, எப்போவுமே அவன் அமைதியாகவே இருப்பான், அடித்தா கூட கோவப்பட மாட்டான் அப்படின்றவங்களும் கிடையாது. எந்த இடத்துல கோவம் வருமோ அந்த இடத்துல அவங்களுக்கு கோவம் கட்டாயம் வரும். அதே போல் கோவம் அப்படின்றது எங்கே வரணுமோ அங்கே தான் வரணும். எல்லாத்துக்கும் கோவம் வரக்கூடாது. தன்னை விட இல்லை, அதாவது தன்னை விட வந்துட்டு ரொம்ப கம்மியாக பலத்துலேயும் சரி பணத்துலேயும் சரி அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து கோவம் அப்படின்றதே படக்கூடாது. தனக்கு நிகராக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அது வேறு. அப்போ அவன் திருப்பி நம்மளை அடிச்சிருவான்ற பயமா? சரி, ஓகே. இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. கோவத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் யார்ட்டையா கோவப்படுறீங்க, இல்லை ரோட்டில் யார்ட்டையா கோவப்படுறீங்கன்னா அவங்க பெரிய பெரிய அதிகாரி, அவங்க பெரிய பெரிய கலெக்டரு, இல்லை வந்துட்டு பெரிய வந்து போலீஸ்காரர் பெரிய பதவியில் இருக்கிறாரு, இல்லை இவங்க வந்துட்டு ஒரு நாட்டோட பிரதமர் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கோவம் அப்படின்றது வராது. அனாவசியமான பிரச்சனைகள் அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக தவிர்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிடுங்க. இல்லை உங்களால் வந்து டெக்ஸ்ட் மூலிமா சொல்ல முடியலனா ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா எம்எஸ்வின்னு டைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்தியோகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பர்